வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யா ரெசிபிஸ் தமிழ். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்குமே ஸ்வீட் பிடிக்கும். வாங்க செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன். இது 200 கிராம் வரும். 200 கிராம் பச்சரிசிக்கு நான் அதே கிளாஸில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா 4 to 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ ஓப்பனில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறத விட ஓப்பனில் செய்யும்போது சர்க்கரை பொங்கல் நல்லா வரும். ஓப்பனில் வச்சு நல்லா இந்த ஒரு தடவை கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு சாதம் நல்லா ஒரு 70% வெந்திருக்கு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் அப்பப்போ ஓப்பனில் செய்கிறதுனால நம்ம அப்பப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது ஒரு கிளாஸ் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கிண்டலாம். பால் ஊற்றி சர்க்கரை பொங்கல் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குலைவாக வேகட்டும். அரிசி பருப்பெல்லாம் நல்லா குலைவாக வேகட்டும்னு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவோட சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால ஒயிட்டாக இருக்குது. ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கல் உப்பு சேர்த்துக்கணும். எப்பவும் நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு கல் உப்பு சேர்க்கும்போது தான் ஸ்வீட் ரெசிபி நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் அரிசி 1/4 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1.25 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல். வெல்லம் இது நல்லா சுத்தமான வெல்லம்ன்றதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லத்தில் மண் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு தடவை தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் நல்லா 4 ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போது சர்க்கரை பொங்கலில் சேர்த்துட்டா ஒரு சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.